என்ன சத்தம்? என்ன சைலண்டா வந்துட்ட மித்வேன்? ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்க, சோகமா இருக்க, என்னாச்சு? சரி கிராண்ட்மா உனக்கு எதனா குடிக்க கொண்டுட்டு வரேன். கொண்டுட்டு வரேன், அப்பதான் உனக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். சரியா? எதனா கொண்டு வரேன். சரி இரு, நான் எடுத்துட்டு வந்துடுறேன். ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்கா? காலையில் ஸ்கூல் போகும்போது நல்லா தானே இருந்தா, இப்போ ஸ்கூல்ல தான் ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சா? ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்க? அதுவா கிராண்ட்மா, கிளாஸ்ல ஒரு பையன் நான் அடிக்காமையே என்ன போய் மேம் கிட்ட மாட்டி விட்டாங்கம்மா. அவங்களும் என்ன அடிச்சுட்டாங்க. அதனால நாளைக்கு போயிட்டு நான் அடிக்காமையே அவன் மேம் கிட்ட சொன்னான். அதனால நாளைக்கு போயிட்டு நான் அவனை அடிக்க போறேங்கம்மா. அதுவா? அது ஒண்ணுமே இல்லவா, நம்ம வெளியில போய் நின்னு கொஞ்ச நேரம் பேசுவோம், உனக்கு மனசு ஃப்ரீ ஆயிரும். சரியா? வா போலாமா? மித்து, நீ சொன்ன உடனே கிராண்டாக்கு பைபிள்ல இருந்து ஒரு வசனம் தான் ஞாபகம் வந்தது. என்ன வசனம் தெரியுமா? என்ன வசனம் தெரியுமா? நீதிமொழிகள் 24:29 என்ன தெரியுமா சொல்லி இருக்கு? அவன் எனக்கு செய்த பிரகாரமாக நானும் அவனுக்கு செய்வேன், அவன் செய்த செய்கைக்கு தக்கதாக நானும் அவனுக்கு சரி கட்டுவேன் என்று நீ சொல்லாத அப்படின்னு சொல்லி இருக்குதுப்பா. வசனம் என்ன சொல்லுது பாத்தியா? அவன் செஞ்ச மாதிரி நீ செய்யாதே, பதிலுக்கு பதில் அந்த காரியத்தை நீ செய்யாதேன்னு வசனம் போட்டிருக்கு. சரியா? அது நம்ம எப்பவுமே பழி வாங்க கூடாது. கர்த்தர் பார்த்துப்பாரு. சரியா? நம்ம கர்த்தர் எப்படி நம்மளுடைய தப்பெல்லாம் மன்னிக்கிறாரோ அதே மாதிரி அவன் செஞ்ச அந்த தப்பையும் நம்ம மன்னிக்கணும். சரியா? உனக்கு எதுனா பிரச்சனைனா டீச்சர் கிட்ட சொல்லு, கிளாஸ் டீச்சர் கிட்ட சொல்லு. சரியா? அவங்க என்ன ஏதுன்னு கேட்பாங்க. அதுக்கு மீறி நீ பிரேயர் பண்ணு, நல்லா நீ பிரேயர் பண்ணு. அப்ப அவனே உன்னை பார்த்துட்டு அவன் மாறிடுவான். இவன் ஏசப்பா பிள்ளையா இருக்கான், இப்படி நல்ல குணமா இருக்குது இவனுக்கு, நம்ம இனிமேல் அவனுக்கு செய்யக்கூடாதுன்னு அவன் நினைச்சுப்பான். உன்னுடைய நடக்கையில தான் அவன் மாறுவான். சரியா? பதிலுக்கு பதில் நம்ம எப்பவுமே எதுவுமே செய்யக்கூடாது, மன்னிச்சிடணும். ஜீசஸ் நம்மள மன்னிச்சாருல்ல, அதனால நம்மளும் மன்னிக்கணும். போய் அவனை போய் அடிப்பேன், அவனை போய் அது பண்ணுவனால நீ சொல்லக்கூடாது. சாரி கண்மா, நான் பண்ணதும் தப்புதான். இப்பதான் எனக்கு பைபிள்ல சொன்ன வசனம் தெரிஞ்சுக்கணுமா. உடனே நான் போய் ப்ரே பண்றேன்மா. அவனும் என்னோட ஃப்ரெண்ட் ஆகுவான். ஜீசஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ கிராண்ட்மா.